திருச்செந்தூர் தூண்டுகை விநாயகர் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் முதலில் தூண்டுகை விநாயகருக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்த பிறகே திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்வது வழக்கம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குட்பட்ட இந்த தூண்டுகை விநாயகர் கோவிலுக்கு கடந்த 2009ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த கோவிலுக்கு குடமுழுக்கு செய்வது என இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் பொதுமக்களால் முடிவு செய்யப்பட்டு கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அண்மையில் இந்த பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கடங்கல் காலை 9 மணிக்கு நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க ஆலய பிரகாரத்தை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கடங்களில் இருந்த நீரால் கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகளை திருச்செந்தூர் முருகன் கோவில் தக்கார் அருள்முருகன், இணை ஆணையர் ஞானசேகரன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் சாலையில் தம்பதியர் கோலத்தில் காட்சி அளிக்கும் செல்வ விநாயகர் திருக்கோவிலில் ஏப்ரல் 14ஆம் தேதி முகூர்த்த கால் நடும் நிகழ்வுடன் குடமுழுக்கு விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து யாகசாலைகள் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. இதன் நிறைவாக குடமுழுக்கு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்திற்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.